வெல் பிகின் இஸ் ஹாஃப் டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம்னு சொல்லுவாங்க. இயேசுவை எல்லா காரியத்துலேயும் எல்லா தொடக்கத்துலேயும் இயேசுவை வச்சோன்னா எல்லா காரியமும் நமக்கு வெற்றியாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். ஒரு இனிய துவக்கத்தை காணுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் நம்ம மத்தியிலே மேன்மைப்படுவதாக. ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி அநேகருடைய வாழ்க்கையில் இனிய துவக்கமாக இருப்பதற்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சிக்கு நானும் என் மனைவியும் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சி மிக அற்புதமாக ஆசீர்வாதமாக இருக்கும் நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு கூட இந்த நாளின் நிகழ்ச்சியை தொடங்குவோமா? ஒரு அழகான பாடலோடு நம்ம தொடங்கலாம். அநேக வேளையில் நம்ம பிரச்சனையில் இருக்கும்போது ஐயோ இப்படி இருக்கோமே அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் உண்மையில் வசனம் சொல்லுது, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இந்த பாடலை உற்சாகமாய் நம்ம பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? பாடுவோம். புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் சில நேரம் நம்ம தான் அந்த பிரச்சனையை பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது என்ன பண்ணிடும், சீக்கிரமாக நீங்கி போகக்கூடிய ஒரு லேசான ஒரு உபத்திரவமாக அது நமக்கு அது பெருசாக தெரியுது இல்லையா? சில நேரங்களில் அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவருக்கு அது லேசான காரியமாக இருக்குது. பல நேரங்களில் பார்த்துருக்கேன், அப்படியே கையை தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு சோகமாக ஐயோ இப்படி ஒரு பிரச்சனைன்னு. என்றைக்காவது டிராஃபிக் சிக்னலில் ஒரு நாள் ஃபுல்லாக நின்றுருக்கீங்களா? இல்லை, இருக்க போகிறது இல்லை. ஏன்னா டக்குன்னு அது கொஞ்ச நேரம் நிற்கும் போது நம்மளுக்கு பொறுமை இல்லாமல் இருக்கும். ஆனால் அதுங்க நிற்க போகிறது ஒரு சில நொடிகள் தான். அது கூட நம்மளால் பொறுமையாக இருக்க முடியாது. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் பார்த்தோன்னா எவ்வளோ பிரச்சனையும் போராட்டங்க அப்படியே போய்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதை நம்ம என்ன பண்ணுறதில்ல, உணர்றதில்லை. அந்த நேரம் அப்படியே ரொம்ப கவலைப்படுறோம். பாலுக்கும் நெய்யுக்கும் வித்தியாசம் தெரியுமா? பால் ரொம்ப வருத்தப்பட்டுச்சான்.
நான் வந்து 40 ரூபா தான், என் விலை ரொம்ப கம்மியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நெய்யை பார்த்து சொன்னிச்சான், உன்னோட விலை பாரு 150 ரூபா 300ரூவாலாம் விற்கிறாங்க உன்னைய அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுச்சான். அப்போது அந்த பாலை பார்த்து நெய் சொன்னிச்சான், நீ வந்து அப்படியே தான் இருக்கிற, உன்னை கறந்து அப்படியே விற்கிறாங்க, என்னை என்ன பண்ணுறாங்க, அடித்து துவைச்சி அதை அப்படியே கலக்கி அதை சூடு பண்ணி என்னென்னவோ பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, கடைசியில் இந்த விலைக்கு கொண்டு வராங்க. அப்போது நம்ம அடிக்கப்படுறோம், நொறுக்கப்படுறோம், ஒரு பிரச்சனைகளில் போராட்டங்களை சிக்கிறோன்னா ஏதோ ஆண்டவர் நம்மளை இன்னும் கற்றுக் கொடுக்குறார் அல்லது இன்னும் விலை மதிப்புள்ளவர்களாக நம்மளை மாற்றுகிறார் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வரணும். யோபு சொல்கிறார்ல, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்னா. பொண்ணு தயாரிக்கிறதையும் பார்த்துருக்கீங்களா? அது அப்படியே நோண்டி எடுத்து அதை சுத்தப்படுத்தி அதை போட்டு நெருப்பில் போட்டு புடமிட்டு தான் அது வந்து ஷைனிங்காக அவ்வளோ தங்கமாக ஜொலிக்குது. ஆண்டவரும் நம்மளை வந்து தங்கமாக மாற்றணும்னு நினைக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், என்னை போட்டு அடிக்கிறாரு, என்னை போட்டு இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரே நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த நெய் பாருங்கள், அப்படியே விலை வந்தால் வரணுன்னா அதுக்கு என்ன தேவைப்படுது, அந்த ப்ராசஸ் எல்லாம் தாண்டி தான் என்ன பண்ணுவோம் வரணும். அது மாதிரி இந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் இதெல்லாம் வந்து இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணிடணும், இந்த பாட்டு பாடின மாதிரி அதி சீக்கிரத்தில் இது போயிடும், இது சீக்கிரமாக முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கணும். நம்ம பாடுகள் மத்தியிலும் நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது அந்த பாடுகளிலிருந்து ஆண்டவர் ஒரு விடுதலையை நம்மளுக்கு கொடுக்குறாரு. அதை தாண்டி வர்றதுக்கு ஒரு பலத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிச்ச ஒரு சாட்சியை சொல்கிறேன். கன்சீவாக இருக்கும்போது 3 கிலோ கட்டியோட குழந்தை இருந்துச்சு. ஆனால் அந்த கட்டி இருக்கும் பொழுது எனக்கு 8 மாதம் வரைக்கும் பயங்கர பெயின், எப்போவுமே வயிற்றில் பெயின் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பாடுகள் இருக்கும்போது நம்மளுக்கு அது வேதனை தான். ஆனால் என் கூட ஆண்டவர் இருந்தார். எப்போவுமே நான் ஜோம் பண்ணிகிட்டு இருப்பேன், குழந்தைக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது ஆண்டவரே, என்னுடைய உயிருக்கும் எந்த பாதிப்பு வரக்கூடாது, நான் குழந்தைய நல்லபடியாக வளர்த்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி ஆகி குழந்தைய நல்ல சுகத்தோடு ஆண்டவர் கொடுத்தார். அந்த கட்டியும் 3 கிலோ கட்டியும் எடுத்து அதுக்கப்புறமும் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார். ஆண்டவர் வந்து இந்த பாடுகள்லேருந்து என்னை மீண்டு வர கிருபை செய்தார், பலத்தை கொடுத்தாரு. அந்த சாட்சி அநேக இடத்துல சொல்லும் பொழுது ஆண்டவருடைய நாமும் மகிமைப்படுது. அநேகருக்கு அது பலமாகவும் இருக்குது அந்த சாட்சி. சில பாடுகள் வந்து அதை நம்ம ஆண்டவருடைய மகிமைக்காக அனுமதிக்கிறார். ஆண்டவர் நம்மளை பொன்னாக விளங்க பண்ணுறார் யோபுவை போல. அதுக்கு நாம் இது லேசான உபத்திரவம்னு நினைக்கணும். அதை நம்ம பெருசாக நினச்சோன்னா ஆண்டவரை நம்ம பெருசாக பார்க்க முடியாது இல்லையா? ரொம்ப நல்ல ஒரு சிந்தனையை நம்ம பார்த்தோம். இந்த அழகான பாடல்லேருந்து நல்ல ஒரு சிந்தனையை பார்த்தோம். அந்த சிந்தனையின்படி நம்ம வாழ ஆண்டவர் கிருபை செய்வாராக. தொடர்ந்து நம்ம அநேக காரியங்களை படிக்கலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு பின்னாடி. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் இடைவேளைக்கு முன்னாடி அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம் அப்படின்னு சொல்லி உபத்திரவத்தின் மத்தியில் கடந்து வர்றதை குறித்து நம்ம பார்த்தோம். ஆண்டவர் நம்மளை பொன்னாக விளங்குவதற்கு உபத்திரவத்தை அனுமதிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். சரி, இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து தேவனை இறுக பற்றி கொண்டவர்கள் பற்றி, தேவனை உறுதியாக பிடிச்சிக்கிட்டவங்களை பற்றி நம்ம ஒவ்வொரு கேரக்டராக நம்ம பைபிள் கேரக்டர் பார்த்துட்டே வரோம். இன்றைக்கி அந்த வரிசையில் யாரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம்? இன்றைக்கி நம்ம ஆண்டவருடைய சீஷர்களில் ஒருத்தரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பேதுருவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பேதுரு எப்படி ஆண்டவரை இறுக பற்றி பிடித்தாருன்னு சொல்லி. பேதுரு வந்து மீன் பிடித்துட்டு இருந்தார். ஆண்டவர் ஒரு நாள் அவங்க படகுல ஏறும்போது அவங்க வந்து மீன் பிடித்து, நான் முழுவதும் பிரயாசப்பட்டோம், எனக்கு ஒன்றும் அகப்படலை ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாங்க, ஆழத்தில் போய் நீ வலைய போடு அப்படின்னு. முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படலை, ஆனால் உம்முடைய வார்த்தையின்படியே நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி போட்டு திரளான மீன்கள் அவர் வந்து எடுத்ததை பார்க்கலாம். இது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். இயேசு கிறிஸ்து அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு. அவர் சொல்கிறத உடனே கேட்குறாரு. ஆமாம், அவர் சொல்கிறத உடனே கேட்குறாரு. அந்த ஒரு கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பேதுரு மேலே. ஆண்டவர் சொன்ன உடனே அந்த காரியத்துக்கு உடனே கீழ்ப்படுகிறத பார்க்கலாம். சரி ஆண்டவரே நான் போக மாட்டேன் அந்த மாதிரிலாம் எந்த வேர்டும் அவர் சொல்லலை. எனக்கு தெரியாதா, மீன் பிடிக்கிறேன் எனக்கு தெரியாதான்னு கூட கேட்கல. ஆமாம், உம்முடைய வார்த்தையின்படியே அதை செய்கிறேன். அந்த ஒரு மதிப்பு ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கணத்தை அவர் கொடுக்குறாரு. அதை அந்த கீழ்ப்படிதல் குணத்தை ஆண்டவர் பார்த்து அவர் வந்து ஊழியத்துக்கு அழைக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆமாம், என் பின்னே வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து வலையெல்லாம் போட்டுட்டு பேதுரு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் பின்னாடியே வரதை பார்க்க. அந்த அற்புதத்தை பார்த்தது அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். உடனே போட்டுட்டு ஆண்டவர் பின்னாடி வந்துட்டார்ல. ஆமாம்,
ஆண்டவர் பின்னாடியே வந்துட்டார். அந்த ஒரு ஆண்டவர் ஒரு நம்பி, நான் சில பேர் என்ன சொல்லுவாங்க, கூட பிறந்தவங்கள பார்த்துட்டு வரேன், எனக்கு இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைக்கும் போது பல விஷயத்தை, உலக பிரகாரமான விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்வாங்க. அவர் உடனடியாக ஆண்டவர் ஊழியத்தை கூப்பிட்ட உடனே வந்து அதையும் கீழ்ப்படிந்தாருன்னு பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போனால், ஆண்டவருக்காக அவர் வந்து பக்தி வைராக்கியமாக எல்லா காரியத்திலையும் இருந்தது பார்க்கலாம். ஆண்டவர் என்னை யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆமாம் அப்படின்னு கேட்கும்போது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்கிறாரு. அங்கே இருந்தவர்கள அவர் தான் உடனே சொன்னதை பார்க்கலாம். நான் தான் சொல்வேன் அப்படின்னு முன்னாடி சொல்லுவேன். ஆமாம், எல்லா விஷயத்துலையுமே நான் முதல்ல செய்வேன் ஆண்டவருக்காக முன்னாடி பக்தி வைராக்கியமாக இருந்த ஒரு நபர்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஆண்டவர் நான் இந்த மாதிரி பாடுகளில் மறிக்க போகிறேன், அந்த மாதிரி ஆண்டவர் வந்து அதை சொல்லிகிட்டு இருக்கும் போதும், இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அவங்க ஆண்டவருடைய பார்வையில் தவறாக இருந்தாலும் ஆண்டவர் மேலே இருந்த ஒரு அன்புனால அவர் பட்டுன்னு அதை சொல்கிறத பார்க்கலாம். ஆண்டவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பு, ஒரு நேசத்தை அப்போ வெளிப்படுத்துறத பார்க்கலாம். அதே மாதிரி கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவரை பிடிக்கிறதுக்கு வரும் பொழுதும், அப்பொழுதும் வேலைக்காரனுடைய காதை என்ன பண்ணுறாங்க, வெட்டிடுறாங்க. அதுவும் ஒரு ஆண்டவர் மேலே உள்ள ஒரு அன்பு, அவர் செய்தது தவறு இருந்தாலும் ஆண்டவர் மேலே ஒரு அன்பினால என்ன பண்ணுறோம், ஆண்டவரையா எங்கள் ஆண்டவரையா நீங்கள் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து அவர் பண்ணுறதை பார்க்கலாம். அவர் ஆண்டவர் மேலே எவ்வளவாக நேசம் வச்சுருப்பாங்க. அப்படி நேசம் வச்சதுனால தான் ஆண்டவர் கூடயே அவர் கூடயே இருக்கிறாரு. இறுக்கி பிடிச்சதுனால தான் முதல்ல நிற்கிறார், எல்லாத்துலேயும் முதல்ல நிற்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி அனுபவத்தில் பார்த்தோம்னா கூட, படகுல சீஷர்கள் போயிட்டு இருக்காங்க, இயேசு நடந்து வர்றாரு, அப்போ கூட முன்னாடி டக்குன்னு நிற்கிறாரு, நானும் நடந்து நீரே ஆனால் நானும் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். உடனே ஆண்டவர் என்ன பண்ணி நடந்து வா அப்படின்ற கடல் மேல் நடந்த மனுஷன்ல அவரும் ஒருத்தராக இருக்கிறார் இப்போ இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம். ஆமாம், அதே மாதிரி ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்ததுக்கப்புறம் கூட சரீரத்தை பார்க்க முதல்ல போன சீஷர்களில் ஒருத்தர் வந்து பேதுரு தான். சரீரம் இல்லைன்னதும் முதல்ல சீஷர்களில் முதல்ல ஆளாக ஓடி போய் பார்க்கறதுக்கு போகிறாரு. ஆமாம், ஆண்டவர் வந்து 3 டைம் நீ என்னை மறுதளிப்பாய் அப்படின்னு சொல்லும் போதும், இல்லை நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் 3 டைம் ஆண்டவரை மறுதளிச்சிட்டாரு. ஆனால் மறுதளித்தாலும் மனங்கசந்து அழுது மன்னிப்பு கேட்குறது அவர் தான். யூதாஸ் காரியத்தை பார்க்கும்போது மன்னிப்பு கேட்கல, ஆனால் இவர் மனங்கசந்து அழுது தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு மன்னிப்பு கேட்குறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு 3 டைம் கேட்கும் போதும் ஆண்டவர் லாஸ்ட்டாக டைம் சொல்கிறாரு, பேதுரு சொல்கிறத பார்க்கலாம். அதை நீங்கள் அறிவிங்க ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஆழத்துலேருந்து சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அவருடைய அன்பு வந்து ரொம்ப ஆண்டவர் மேலே வந்து ஒரு பாசத்தோடு அவர் இருந்ததை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கடைசியில் என் ஆடுகளை மேய்ப்பாயாக ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து பேதுரு குறித்து சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பேதுரு ஊழியம் செய்யும் போது ஆண்டவர் சொன்ன என்னென்ன பணிகள் ஆண்டவர் வந்து அவர் வல்லமையாக பயன்படுத்தினதை பார்க்கலாம். அவருக்கு அல்லாதவராக இருந்தோம் ஆண்டவர் சுவிசேஷத்துக்காக எழும்பி நின்னதை பார்க்கலாம். அந்த தைரியம் வைராக்கியம் ஆண்டவர் உயிர் தெழுந்ததுக்கப்புறம் அவருக்கு இருந்துச்சு. ஆண்டவர் வந்து எனக்காக நீங்கள் வந்து பரிசுத்த ஆவியானவர் நான் ஊற்ற போகிறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மேல் வீட்டறையில் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுறாங்க பெந்தைகோஸ்தே நாளில். அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த தேசத்தில் உள்ள எல்லா தேசத்தில் உள்ள மக்களும் அந்த இடத்துல கூடி இருக்கும்பொழுது எழுந்து வல்லமையாக பிரசங்கம் செஞ்சது பேதுரு தான். முதல் ஆளாவும் அங்கேயும் இருக்கிறார். சீஷர்கள் மத்தியில் முதல்ல பிரசங்கம் பண்ணுறார் மேல் வீட்டறையில். அப்புறம் பெந்தைகோஸ்தே நாளில் சபையில் எல்லார் மக்கள் முன்னாடியும் முதல் ஆளாக நிற்கிறார். ஆண்டவரை அவ்வளோ தைரியம், ஆண்டவர் மேலே ஒரு உறுதி, இறுக பற்றிக்கிட்ட ஒரு வாழ்க்கை. அன்றைய தினமே ஒரு 3000 பேர் ஒரே நாளில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையில் சேர்க்கப்பட்டதை பார்க்கலாம். அவர் ஒரு வல்லமையான பாத்திரமாக ஆண்டவர் வந்து பேதுருவை எடுத்து பயன்படுத்தினாங்க. அவர் முடிவு காலம் தன்னுடைய மரண பரியந்தம் ஆண்டவருக்கு வந்து ஒரு வல்லமையான பாத்திரமாக இருந்து அவர் ஊழியம் செஞ்சதை பார்க்கலாம். அவர் இரத்த சாட்சியாக பேதுரு தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் போதும் ஆண்டவர் வந்து நேராக சிலுவையில், ஏன்னா அவர் ரொம்ப நாள் மன்னிப்பு கேட்டாலும் நினச்சிட்டே இருந்திருப்பாங்க. நான் நினைக்கிறது அப்படி, ஆண்டவரை மறுதளிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருந்திருக்கலாம். அதனால கூட அவங்க என்ன சொல்லியிருக்கலாம், என்னை வந்து சிலுவையில் அவர் அறைய ஒப்பு கொடுக்கும் போது ரத்த சாட்சியாக என்னை தலைகீழ சிலுவையில் அறைங்கன்னு அவங்க சொன்னாங்களாம் பேதுரு. அவர் அந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே தன்னுடைய நேசத்தை காட்டினனால அவர் வந்து சிலுவையில் ஆண்டவருக்காக
இரத்த சாட்சியாக மரித்ததை நம்ம பார்க்கலாம். பேதுரு ஒரு நல்ல உதாரணம். ஆண்டவரை எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் கூடயே ஒட்டிட்டு இருந்திருப்பார்ல, நெருக்கி அப்படியே இருக்க பற்றி பிடித்த ஒரு வாழ்க்கை. ஊழியத்துலேயும் ஊழியம் அப்படின்னு நம்ம எடுத்தாலே அது வந்து எல்லா டைமும் அது வந்து ஒரு எப்படி நம்மளை உயர்த்தி காட்டுறதா இருக்காது, பாடுகள் நிறைந்ததாக தான் இருக்கும். அந்த பாடுகள் மத்தியிலும் அவர் ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவருக்காக வந்து எழும்பி பக்தி வைராக்கமாக ஊழியம் செய்ததை நம்ம பார்க்கலாம். பேதுரு அருமையான ஒரு கேரக்டர் பேதுரு. அவர் மூலமாக சபையை கூட அவர் ஸ்தாபிக்கிறார் இல்லையா? ஒவ்வொரு இடத்துலையும் போய் பிரசங்கம் பண்ணுறாரு, ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும்படியாக அவர் ஊழியம் செய்தார், கடுமையான ஊழியம் செய்தார். ஆண்டவர் கூடயே இறுக்கி பிடிச்சிட்டதுனால அவருடைய வாழ்க்கை ஒரு சாட்சியான ஒரு ஜீவியமாக இருந்தது இல்லையா? அவங்கள போலயே நம்மளும் பக்தி வைராக்கமாக எல்லா இடத்துலையும் இருந்து ஊழியம் செய்யணும். நிறைய ஒரே பிரசங்கத்தில் நிறைய பேர் ரசிக்கப்படணும். கண்டிப்பாக முதல் ஆளாக நிற்கணும். பேதுருக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற பாடம். தொடர்ந்து நம்ம படிப்போம் ஒரு சின்ன இடைவேளைக்கு பின். நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இடைவேளைக்கு முன்னாடி நம்ம பேதுருடைய வாழ்க்கை பற்றி பார்த்தோம். அவர் எப்படி ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்க்கை, உறுதியாக பிடித்து கொண்ட ஒரு வாழ்க்கை பார்த்தோம். கடைசி வரைக்கும் ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்கிட்டார். அது மாதிரி நாமளும் இருக்கணும். ஆண்டவருக்காக முன்னாடி நிற்கணும். எது செஞ்சாலும் நான் ஃபஸ்ட்டு செய்வேன் ஆண்டவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிற்கணும். அப்படி ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நம்ம கொடுக்கணும்னு நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து யூத கேலண்டருடைய மாதங்களை குறித்து நம்ம ஒவ்வொரு மாதமாக நம்ம படிச்சுட்டு வரோம். அதே போல் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு மாதம் பார்த்திங்கன்னா 10வது மாதம், யூத கேலண்டரில் உள்ள 10வது மாதம். இந்த 10வது மாதத்துடைய பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா திபத். இது 10வது மாதத்தோட பெயர். இதில் இந்த மாதத்தில் வந்து 29 நாட்கள் இருக்குது. இந்த மாதத்தில் இருந்து தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த தேசத்துக்கு, யூத தேசத்துக்கு மழைக்காலம் ஆரம்பிக்குது. ரெய்னி சீசன், மழைக்காலம் ஆரம்பிக்குது. அங்கே மழை நல்லா பெய்யக்கூடிய ஒரு காரியம். மழை பெய்யறதுனால அந்த பயிர்களில் வந்து அவங்க வந்து உற்பத்தி பண்ணுறாங்க, பயிர்களில் உற்பத்தி பண்ணுறாங்க. லேட் பிளான்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பின்னாடி அந்த காரியங்கள், அந்த விவசாயத்தை அவங்க செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நடந்த ஒரு சில சம்பவங்கள் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த 2 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். 2 காரியம் இந்த 10வது மாதத்தில் நடந்ததாக வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. அதில் முதலாவது பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 25:1, 2 ராஜாக்கள் 25:1 அதில் நம்ம பார்க்கலாம். 10வது மாதத்தை குறித்து ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமும் விரோதமாய் வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். இங்கே நம்ம பார்க்கும்போது அந்த 10வது மாதத்தில் பாபிலோன்லேருந்து நேபுகாத் நேச்சாருடைய படைகள் வந்து எருசலேம் நகரத்தை சுற்றிலும் முற்றுகை போட்டு கொத்தளங்களை எழுப்புகிறாங்க. முற்றிலும் அப்படியே அடைப்பு, எந்த வெளியில் யாரும் வரக்கூடாதபடிக்கு அங்கே ஒரு அடைப்பை ஏற்படுத்துகிறாங்க, முற்றுகை போடுறாங்க எருசலேம் பட்டணத்தையே. இது அந்த 10வது மாதத்தில் நடந்ததாக கொடுக்கப்பட்டிருக்குது. இதே எரேமியா 52 நாள்லையும் இதே ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. இதை குறித்து நம்ம பார்த்துருக்கோம். அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செய்ததுனால அவங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகிறத நம்ம பார்க்குறோம். ஒரு சில நேரம் நமக்கு தடைகள் வருதுன்னா நம்முடைய பாவமாக இருக்குமோ அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட விசாரிக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவர் அந்த தடைகளை எடுத்து போடுவோன்னமா நம்ம பாவ நிவர்த்தி செய்யணும், பாவ அறிக்கை செய்யணும். அதை விட்டுட்டு எனக்கு என்ன தடைகளாக வருது, எனக்கு என்ன பிரச்சனையாக வருது, எனக்கு என்ன போராட்டமாக வருதுன்னு நினைக்கவே கூடாது. அப்படி நினச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஆண்டவரை நம்ம ஆண்டவர் மேலே உறுதியாக விசுவாசம் வைக்க முடியாது. 2வது ஒரு சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது கொஞ்சம் ஒரு தொடர்ச்சியாக ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். எஸ்தர் 2வது அதிகாரம் 16வது வசனம், அங்கேயும் இந்த 10வது மாதத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்குது. இங்கேயும் ஒரு அற்புதமான ஒரு சம்பவம், அதை நீங்கள் வாசிக்கலாம். எஸ்தர் 2:16. அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய ஆகாஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபெத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த முன்னாடி சம்பவத்தில் அதோட தொடர்ச்சியாக தான் இது இருக்குது. அதாவது ஒரு தடைகள் வருது அப்படின்னா நம்ம என்ன நினச்சிட்றோம், எனக்கு தடையாக வருது அப்படின்னு நினச்சிடறோம். ஆனால் இங்கே அவங்க செஞ்ச பாவத்தினால அது தடை வருது. ஆனால் இங்கே எஸ்தர் ராஜாஜி பாருங்கள், அடிமையாக விற்கப்படுறாங்க. அகாஸ்வேரு ராஜாவுடைய அரண்மனையில் இவங்களை கொண்டு போகிறாங்க.
இவங்க அங்கே ஒரு அடிமையாக தான் இருந்தாங்க. ஆனால் இவங்களுடைய தடைகள் உடைக்கப்பட்டு இவங்க அந்த நாட்டுடைய ராஜாவாகவே ஆகுறாங்க. 127 நாடுகளுக்கு இவங்க ராஜாத்தி ஆகுறாங்க, அதாவது ராணி ஆகுறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு காரியம் பாருங்கள். தடைகளை உடைத்து போடுகிறவர் நமக்கு முன்னாடி கடந்து சென்றார். மீகா 1:13 சொல்கிறார்ல, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வார். அதே போல் எஸ்தருக்கு முன்னாடி அவர் வந்து ஆண்டவர் கடந்து சென்று தடைகள் எல்லாம் உடைச்சி ராஜாத்தியா ராணியாக அந்த 127 நாடுகளுக்கு ராணியாக மாற்றக்கூடிய காரியங்களை பார்க்குறோம். 2 காரியங்கள். ஒன்று, நம்ம வந்து தடைகள் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம ஆண்டவர் பாதத்தில் இருந்து ஜெபம் பண்ணணும். ஏன் நம்ம முற்றுகை போடுறாங்களே, என்ன ஒரு சம்பவம் இது நடக்குது, ஒருவேளை என்னுடைய பாவமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பாவ அறிக்கை செய்தோன்னா அந்த தடைகள் எல்லாம் ஆண்டவர் நீக்கி போடுவார். ஒருவேளை நம்ம அடிமைத்தனத்தில் இருந்தாலும் கூட, நம்ம ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருந்தாலும் கூட ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது அந்த பிரச்சனைக்கு மேலாக நம்மளை உயர்த்துறார். அங்கே அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, ஆனால் எஸ்தர் ராஜாத்தியாக அங்கே வந்து மாற்றுறாங்க. இந்த 10வது மாதத்தில் இது ஒரு காரியம் நடக்கிறத பார்க்குறோம். ஒருவேளை இன்றைக்கி பார்த்துருக்கிற நேயர் யாருக்காவது ஒரு தடைகள் வருதுன்னா 2 காரியம் செய்யணும். ஒன்று, ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், ஜெபிக்கணும், பாவ அறிக்கை செய்து மனம் திரும்பணும். அப்போ ஆண்டவர் அந்த தடைகளெல்லாம் நீக்கி போடுவார். 2வது, எஸ்தரை போல ஆண்டவர்கிட்ட உண்மையாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறார், தடைகளெல்லாம் நீக்கி போட்டு உயர்த்துறார். ஏன் ஆண்டவர் எஸ்தர் ராஜாத்தியாக மாற்றினார் அப்படின்னா, பின்னாடி வரக்கூடிய ஒரு அனுபவத்துக்காக தான் ஆண்டவர் அங்கே ராஜாத்தியாக மாற்றுறார். நமக்கு கொடுக்குற உயர்வுகளும் கூட ஆண்டவர் பலருக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு முன்னோக்கு பார்வையோடு தான் ஆண்டவர் நமக்கு பல ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்குறார். அதை நம்ம என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த 2 காரியத்தை இந்த மாதத்தில் வேதாகத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்குது. 10வது மாதத்தில் இது நடந்தது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணப்பட்டிருக்குது. இந்த 2 மாதத்தையும் இந்த 2 சம்பவங்களையும் நம்ம என்ன பண்ணணும், மனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தடைகள் வருதுன்னு சொன்னால் தடைகளை நீக்கி போடுகிறவருக்கு நம்ம என்ன பண்ணணும், முழங்கால் போட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அவர் நமக்கு முன்பாக கடந்து சென்று தடைகளை மாத்திரம் இல்லை, தூக்கி போட்டு அந்த தடைகளுக்கு மேலாக நம்மளை உயர்த்தி நிறுத்துவார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இந்த ஒரு சிந்தனையோடு கூட நம்ம இந்த நாளின் இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யலாம். ஆண்டவர் பல காரியங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அதி சீக்கிரத்தில் நீங்கள் லேசான உபத்திரவம் அப்படின்னு பார்க்குறோம். அது மாதிரி பேதுருவை போல் நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கணும் அப்படின்றதையும் பார்த்தோம். தடைகள் வந்தால் அதுக்காக கலங்கக்கூடாது, ஆண்டவர் பாதத்தில் நம்ம வைத்து ஜெபிக்கணும். தடைகளை நீக்கி போடுகிறவர் நம்ம ஆசீர்வதிப்பார்ன்ற நல்ல கருத்துக்களை பார்த்தோம். தொடர்ந்து நம்ம இன்னும் அநேக காரியங்களை நம்ம படிக்கலாம். இந்த நிகழ்ச்சி, இந்த நாளின் நிகழ்ச்சி நமக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, நேயருக்கும் அவ்வாறாகவே இருந்திருக்கும். நேயர்களே, இந்த நாளின் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். எந்த உபத்திரவம் பாடு இருந்தாலும், எந்த தடைகள் வந்தாலும் ஆண்டவர் பாதத்தில் வச்சுருங்க. ஆண்டவர் உங்களை தடைகளை நீக்கி போட்டு அந்த பிரச்சனைகளுக்கு மேலாக எஸ்தரை உயர்த்தின மாதிரி உங்களையும் உயர்த்துவார். ஆண்டவருக்காக முன்னாடி நில்லுங்க. ஆண்டவர் உங்களை ஒரு சபையை ஒரு தூணாக, ஒரு முக்கியமான புள்ளியாக ஆண்டவர் மாற்றுவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.